இறைவனுடைய படைப்புல பாகுபாடே கிடையாது. இறைவனுக்கு மனசு சம்பந்தப்பட்டவனே கிடையாது. இறைவன் ஆன்மா சம்பந்தப்பட்டவன். இறைவனுடைய படைப்பு ஆன்மா. அப்போ அந்த ஆன்மாவுல வேற்றுமையே கிடையாது, இன்ப துன்பமே கிடையாது, நல்லது கெட்டதே கிடையாது. ஆனா மனசுல இன்ப துன்பம் உண்டு, நல்லது கெட்டது உண்டு. இதனால இந்த மனசுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆன்மாக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம். அப்போ இறைவன் படைப்பு சமமா தான் படைச்சான். ஆனா மனுஷனுடைய மனம் இருக்குது, இது வேறுபட்டு ஒரு காலமா ஓண்டு பறந்து செத்து பறந்து அது மனச ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிலையில மாத்திக்கணும். இப்போ தன்னை பார்த்து வாழறோம் ஒருத்த உலகத்தை பார்த்து வாழறோம் ஒருத்த ஊரை பார்த்து வாழறோம் ஒருத்த அடுத்தவனை பார்த்து வாழறோம் இப்படி பல விதமான மனசு மாறி போச்சு.